மகாபாரதத்தோட ரொம்பவே ஒரு முக்கியமான கதாபாத்திரம், அதே சமயம் ஒரு சோகம் நிறைந்த கதாபாத்திரம் என்றால் காந்தாரி அவர்களுடைய கதாபாத்திரத்தை நம்ம சொல்லலாம். காந்தார நாட்டோட இளவரசி என்பதால் மட்டுமல்லாம இயற்கையிலேயே காந்தம் போன்ற கண்களை கொண்டவர் என்பதனாலையும் இவருக்கு காந்தாரி என்ற பெயர் வந்ததுன்னு சொல்லலாம். இவங்க ஞான தேவதையோட மறு அவதாரம். அதாவது ஞான தேவதை என்றால் அறிவு தெய்வம். அப்போ அறிவு தெய்வத்தோட அவதாரமாக இருந்தவர் தான் காந்தாரி. இயற்கையிலேயே அழகு, அறிவு, திறமை, ஒழுக்கம் என அனைத்திலும் சிறந்தவர் காந்தாரி. ஆயுதங்களை சிறப்பாக கையாளக்கூடிய திறமையும் பெற்றிருந்தாராம் காந்தாரி அவர்கள். இவங்களுக்கு திருமணத்துக்கு முன்னாடி ஒரு தோஷம் இருந்துச்சு. என்ன அப்படின்னா, இவங்களை கல்யாணம் பண்ணிக்கக்கூடிய கணவர் இறந்து விடுவார் என்று. இதனால அவங்க பெற்றோர்கள் என்ன பண்ணாங்கன்னா, ஆட்டுக்கடாயை கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த ஆட்டுக்கடாயை பலி கொடுத்துட்டாங்க. இப்போ தோஷத்தின்படி காந்தாரியோட முதல் கணவர் இறந்தாச்சு. அதுக்கப்புறமா தான் இவங்களை திருதராஷ்டிரர் அவர்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்திருப்பாங்க. திருதராஷ்டிரர் ஒரு அரச குலத்தை சேர்ந்த அரச குமாரனாக இருந்தாலும் அவர் பிறவியிலேயே பார்வை திறனை இழந்தவர். இருந்தாலும் கூட பெற்றோருடைய வார்த்தைக்கு மறு வார்த்தை பேசாம அந்த திருமணத்தை மனப்பூர்வமா ஏற்றிருப்பாங்க காந்தாரி. எந்த ஒரு அழகான உலகத்தை தன் கணவனால காண முடியலையோ அந்த அழகான உலகத்தை நானும் பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு வாழ்நாள் முழுக்க கருப்பு துணியை கட்டிட்டு இருந்தாங்களாம் காந்தாரி. இது எவ்வளவு பெரிய தியாகம் இல்லையா? நீங்க எல்லாருமே ஒரு 2 நிமிஷம் கண்ணை மூடி பாருங்க. இதுதான் பார்வை இல்லாதவர்களுடைய வாழ்நாள் நிலைமை. ஆனா இயற்கையிலேயே பார்க்கும் திறனை பெற்றிருந்த காந்தாரி தன் கணவனுக்காக செய்த இந்த செயலானது தியாகத்தின் உச்சம் என்றே கூறலாம். இப்படி இவங்களுக்கு திருமணத்துக்கு முன்னாடி இருந்த தோஷத்தை மறைச்சு கல்யாணம் பண்ணி வச்ச விஷயம் தாமதமாக பீஷ்மர் அவர்களுக்கு தெரிய வர காந்தாரியோட பெற்றோர்களையும் சகோதரர்களையும் சிறையில அடைத்து ஒரு நாளைக்கு ஒரு கைப்பிடி அளவே உணவு கொடுத்து சித்திரவதை செய்திருப்பாரு. இதனால பெற்றோர்களையும் சகோதரர்களையும் இழந்திருப்பாங்க காந்தாரி. அவருடைய ஒரே ஒரு சகோதரரான சகுனி மட்டுமே உயிரோட மிச்சம் இருப்பாரு. அவரும் குருகுலத்தை அடியோட அழிக்கணும்ன்ற ஒரு சபதம் ஏத்துட்டே வாழ்ந்திருப்பாரு. தனது சொந்த சகோதரனால தன் குலமே நாசம் அடைவதை பார்த்திருப்பாங்க காந்தாரி. இது எவ்வளவு ஒரு துயரமான விஷயம் இல்லையா? காந்தாரி சிவபெருமானோட தீவிர பக்தி. சிவபெருமானிடமே 100 பிள்ளைகளை பெறுவதற்கான வரத்தை பெற்றவரும் கூட ஆவார். ஆனா அப்படி வரமிருந்த பெற்ற பிள்ளைகளையே குருஷேத்திர போர்ல சிதைந்த சடலமாக காண்பது என்பது எந்த ஒரு தாய்க்குமே வரக்கூடாத ஒரு சோகம் என்றே சொல்லணும். அவங்களால பார்க்க முடியலனா கூட வியாசர் அவர்கள் கொடுத்த திவ்ய திருஷ்டியினால அதை நல்லாவே உணர்ந்தாங்க. சோகத்திலேயே பெரிய சோகம் புத்திர சோகம்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட சோகத்தை பார்த்தவர் தான் காந்தாரி. அது மட்டும் இல்லாம துரியோதனனும் துச்சாதனனும் போருக்கு செல்வதற்கு முன்னாடி காந்தாரி அவர்களிடம் ஆசி பெற வந்த போது தர்மம் எங்கே உள்ளதோ அங்கே வெற்றி கிட்டும் என்று ஆசீர்வதித்தாங்களாம். அதனால தனது பிள்ளைகளாவே இருந்தாலும் கூட அவங்க தர்மத்தின் பக்கம் நின்றது இதிலிருந்து நாம் அறியலாம். இப்படி அவங்க குலமே நாசமாகியிருக்கும் மகாபாரத கதையில. அதன் பிறகு குருஷேத்திர போரெல்லாம் முடிஞ்ச பிறகு பாண்டவர்கள் காந்தாரியிடம் ஆசி வாங்க வந்தப்போ அவங்களுக்கு இருந்த அந்த வெறுப்பையும் ஆதங்கத்தையும் அந்த துயரத்தையும் அவ்வளவா வெளிக்காட்டாம அவங்களால முடிந்த அளவுக்கு ஓரளவே வெளிக்காட்டி பாண்டவர்களையும் ஆதரித்திருப்பார்கள் காந்தாரி அவர்கள். அது மட்டும் இல்லாம இவங்க குந்தி மீதும் அளவற்ற அன்பு கொண்டவர்கள் என்பதை நாம் உணரத்தான் வேண்டும். காந்தாரி என்பவர்கள் ஒரு கதாபாத்திரம் மட்டுமல்ல, அவங்க ஒரு அர்ப்பணிப்பு உணர்வு உள்ள ஒரு மனைவி. அது மட்டுமல்ல, அன்பு உள்ளம் கொண்ட ஒரு தாய். ஒரு சிறந்த சகோதரியாக இருந்த போதிலும் அவங்களுக்கு ஒரு நல்ல கணவனோ நல்ல குழந்தைகளோ நல்ல சகோதரனோ அமையவில்லை என்பதுதான் வருத்தம். கடைசியில அந்த பரமாத்மாவே காந்தாரி அளித்த அந்த சாபத்தை கைகூப்பி வரமாக ஏற்றிருப்பார் மகாபாரத கதையில. காந்தாரி அவர்கள் நம் அனைவருக்குமே ஒரு நல்ல எடுத்துக்காட்டு. அவங்க நிச்சயமாக போற்றப்படக்கூடிய ஒரு கதாபாத்திரம். நன்றி.